டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சரத்குமாரனுடைய மகன் தமிழ் திரைப்படங்களை நடிப்பாங்களான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சரத்குமாருடைய மகனுக்கு திரைப்படங்கள் நடிப்பதில் ஆர்வம் இருப்பதா தெரியல. ஒருவேளை எதிர்காலத்தை அவருக்கு ஆர்வம் பிறந்தால் நிச்சயமாக சரத்குமார் அதுக்கு தடையாக இருக்க மாட்டார். ஜெயிலர் 2 திரைப்படத்துல யார் தான் சார் மெயின் வில்லனா நடிக்கிறாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்களுடைய படத்தில் யார் யார் நடிக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் ரகசியமாக வைத்துக்கொள்ள அவர்கள் எப்போதுமே விரும்பியதில்லை. முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிப்பதற்கு நடிகர்கள் ஒப்பந்தமான உடனே சன் பிக்சர்ஸ்லேருந்தே அதற்கான அறிவிப்பு முறையாக வரும். தெலுங்கு திரையுலகத்தில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் ஒரே சமயத்தில் அரசியலும் சினிமாலையும் ஈடுபடுறாங்க. அவங்க அரசியலில் தோத்தாலும் அதில் தொடர்ந்து நீடிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் கதாநாயகர்கள் மட்டும் ஏன் அரசியலில் தோத்து அரசியல் விட்டு விலகிடுறாங்க? அதுக்கு காரணம் தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியலில் ஈடுபட்ட நடிகர்களில் எத்தனை பேர் அரசியலில் தோற்ற உடனே அரசியலை விட்டு விட்டு சினிமாவின் பக்கம் திரும்பி இருக்காங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனையோ நடிகர்கள் அரசியலில் தோற்றதுக்கு பின்னாலும் சினிமாவிலே இங்கே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மாயா, கேம் ஓவர், கனெக்ட் மாதிரியான இந்தியாவின் மிக சிறந்த ஹாரர் த்ரில்லர் திரைப்படங்களை கொடுத்து இயக்குனர் அஸ்வின் சரவணன் இப்போ ஏதாவது திரைப்படங்களை இயக்கிட்டு இருக்காரா? அவருடைய எல்லா படங்களுமே சிறப்பா இருந்தும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காம போனதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அஸ்வின் சரவணன் ஒரு நல்ல இயக்குனர் தான். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நல்ல இயக்குநர்களுக்கும் ஒரு சில காலகட்டங்களில் படங்க வாய்ப்பு சரியாக அமையாமல் இருந்திருக்கிறது. அந்த லிஸ்ட்டில் தான் இவரும் இருக்காருன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன படங்களை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கே போராடிட்டு இருக்க இந்த நிலைமையில 10 வருஷத்துக்குள்ள வெளியான தெரி, கபாலி மாதிரியான திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ற போக்கு நியாயமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் ஒரு படம் ரீரிலீஸ் ஆகணும்னா குறைஞ்சது 20 வருஷத்தை கடந்திருக்கணும்னு ஒரு நிபந்தனை கொண்டு வந்ததா என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சினிமா என்பது முழுக்க முழுக்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில். அதனால நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு வர முடியாது. சிறு முதலீட்டு திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் மிகப்பெரிய அளவிலே திரையரங்கு உரிமையாளர்களுக்கு லாபத்தை ஈட்டி தரதில்லை. அப்படின்றதால தான் இது போன்ற படங்களை திரையிடுவதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். சிறு முதலீட்டு படங்களும் நல்ல லாபத்தை பெற்று தருகின்ற வகையிலே அந்த படங்களை மிகச் சிறப்பாக உருவாக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிறு முதலீட்டு படம் அப்படின்ற பெயர் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றியை தேடி தந்து விடாது. அந்த படத்தினுடைய சப்ஸ்டன்ஸ், கதை ரொம்ப முக்கியம். அதற்கு பின்னால் அந்த கதையை மிகச்சிறப்பாக சொல்லுகின்ற இயக்குனர் முக்கியம். இதெல்லாம் அமைஞ்சு ஒரு சிறு முதலீட்டு படம் வெளியானால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி குவிக்கும். இப்போ திரையரங்கில் உள்ள சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வெற்றினா மறுநாளே அந்த படத்துக்கான காட்சிகள் அதிகமாக தொடங்கிவிடும். மியூசிக் ஆல்பம் உரிமைகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளருக்கு ராயல்ட்டி கொடுக்கணுன்றது சட்டம். இது இண்டஸ்ட்ரியில இல்லாத எனக்கே தெரியுது. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஏன் தெரியறதில்ல? இது எல்லாமே அவங்க வேணும்ட்டே பண்ற மாதிரி தோணுது எனக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு யாதேஸ்வரன் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மியூசிக் ரைட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிந்த அளவு கூட மிகச்சரியான விவரங்கள் எனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொள்வதிலே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதை பற்றி காப்பி ரைட்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒரு வக்கீலோடு ஒரு நேர்காணல் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நடிகர்கள் ரஜினி, சரத்குமார், பிரசாந்த் அண்ட் விக்ரம் இவங்கள நடிகை ஐஸ்வர்யா ராய் யாருக்கு சிறந்த ஜோடின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ராயை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரோடு சேர்ந்தாலும் அழகாக தான் இருக்கும். ஆனாலும் பிரசாந்த் ஐஸ்வர்யா ஜோடி தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஜோடி. மறைந்த நடிகை ஜெயந்தியும் நடிகர் தியாகராஜனும் உறவினர்கள்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையான? வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. பக்கட்டீஸ்வரனுடைய மருமகன் தான் நடிகர் தியாகராஜன். பக்கட்டீஸ்வரன் தெலுங்குலையும் கன்னடத்திலையும் பல வெற்றி படங்களை தந்தவர். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியுடைய பெயர் பிரபாவதி, 2வது மனைவி தான் நடிகை ஜெயந்தி. பிரபாவதிக்கு 4 மகள்கள். அந்த மகளில் ஒருவர் தான் தியாகராஜன் திருமணம் செய்திருக்கின்ற சாந்தி என்ற பெண்மணி. பிளாக் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அடுத்து யாரை வச்சு படம் பண்ண போறாருன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பிளாக் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தன்னுடைய அடுத்த படத்துக்கான பணிகளில் இருக்காரு. ஆனால் அந்த படத்தை தயாரிக்க போவது யார் என்பதை பற்றியோ அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறார் என்பதை பற்றியோ இதுவரைக்கும் அவர் வெளியிடவில்லை. பாடகி எல்ஆர் ஈஸ்வரி அம்மா ஹிந்தி பாடல்கள் பாடியிருக்காங்களான்னு மாத்தூர்ல இருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. பிஸ்டோ வாலி அப்படின்ற ஒரே ஒரு ஹிந்தி படத்தில் எல்ஆர் ஈஸ்வருடைய ஹிந்தி பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நேரடி ஹிந்தி படம் இல்லை, தெலுங்கிலிருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஹிந்தி படம். ஜேசன் சஞ்சயனுடைய அடுத்த திரைப்படம் என்ன? அண்ட் இப்போ அவர் எடுக்கிற திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறதுனால அந்த திரைப்படம் கண்டிப்பா வெற்றி பெறாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அவர் வேற திரைப்படத்துல கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு மட்டக்களப்பில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஜேசன் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை முடித்து விட்டு தான் அடுத்த படத்துக்கான சிந்தனையிலேயே அவர் ஈடுபடுவார்.
சந்திரமுகி திரைப்படத்துல சந்திரமுகி கதாபாத்திரத்துல நடிக்க நடிகை சௌந்தர்யா தான் தேர்வாகி இருந்தாங்களா? ஒருவேளை ஹெலிகாப்டர் விபத்து அவங்களுக்கு நடக்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்களான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. சந்திரமுகி திரைப்படத்தில் சௌந்தர்யா நடிப்பதாக இல்லை, முதல்ல அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமானவர் சிம்ரன். அவங்க தான் முதல்ல ஜோதிகா கதாபாத்திரத்தை நடித்தாங்க. சில நாட்கள் படப்பிடிப்பும் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் சிம்ரன் கர்ப்பமானதுனால தொடர்ந்து அந்த படத்தில் நடிக்க முடியாது என்று கூறி அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார். அதுக்கு பின்னால் ஐஸ்வர்யா ராயை கேட்டாங்க. ஐஸ்வர்யா ராயால் தேதிகளை ஒதுக்க முடியல. ஒரு காலகட்டத்திலே சதா, ரீமா சென் போன்ற நடிகைகளுடைய பெயரெல்லாம் கூட அந்த கதாபாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டன. இறுதியாக அந்த கதாபாத்திரம் நடிக்க தேர்வு செய்யப்பட்டவர் தான் ஜோதிகா. மிகச்சிறப்பான நடிப்பை அந்த படத்திலே ஜோதிகா வழங்கியிருந்தார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். பிரபல தயாரிப்பாளரான ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் ஏன் மக்கள் மத்தியில் அவருடைய முகத்தை காட்ட விரும்பல? அவருடைய புகைப்படத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. உங்ககிட்ட அவருடைய புகைப்படம் இருந்தால் காண்பிக்க முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா விளம்பர யுகம். எல்லோருமே தங்களுடைய முகத்தை வெளிக்காட்டணும், தங்களுடைய முகத்தை பிரபலப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களேருந்து மாறுபட்ட சிலர் இப்போதும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆஸ்கர் மூவிஸ் ரவிச்சந்திரன். இதுக்கு முன்னால் அப்படி நடந்து கொண்ட இன்னொரு பிரபலம்னா குமுதம் ஆசிரியரான எஸ்ஏபி அண்ணாமலையை சொல்லலாம். குமுதம் பத்திரிகை எவ்வளோ பிரபலமான பத்திரிகை. அந்த பத்திரிகையில் ஒரு நாளும் தன்னுடைய புகைப்படத்தை அவர் பிரசுரித்ததே இல்லை. அதே மாதிரி வெளியில் யார் கேட்டாலும் தன்னுடைய புகைப்படத்தை பிரசுரத்துக்காக அவர் தரமாட்டார். நடிகர் ரவி மோகன் சார் ஆளவந்தான் திரைப்படத்தில் சுரேஷ் கிருஷ்ணா சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றியிருக்காரு. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணா சார் கிட்ட இதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. மைல்கல் அப்படின்ற பெயரிலே சுரேஷ் கிருஷ்ணா தன்னுடைய திரை வரலாற்றை முழுமையாக மிக அழகாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார் நம்முடைய டூரிங் டாக்கீஸில். அதை நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஆளவந்தானை பற்றி நிச்சயமாக சுரேஷ் கிருஷ்ணா பேச இருக்கிறார். அப்போது அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றி ரவி மோகனை பற்றி நிச்சயமாக அவர் பேசுவார். இயக்குனர் அஸ்வின் சரவணனுடைய இயக்கத்தில் நடிகர் எஸ்.ஏ. சூர்யா சார் நடித்த இரவா காலம் திரைப்படத்தை பார்த்த எல்லாருமே அந்த படத்தை பற்றி பாராட்டியிருக்காங்க. ஆனால் படத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு இப்போ யாராவது முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இரவா காலம் படத்தை தயாரித்திருப்பது என்னுடைய இனிய நண்பரான தேனாண்டாள் பிலிம்ஸ் முரளி ராமநாராயணன் தான். நிச்சயமாக இந்த ஆண்டு அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்து விடுவார் அவர். சார், எம்புரான் திரைப்படம் வெளியாகி ஒரு மாத காலம் கழிச்சு இப்பதான் ஓடிடிலேயே வெளியாகி இருக்கு. ஆனா அதுக்குள்ள மோகன்லால் சார் ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் வெளியாகியே இருக்கு. இந்த மாதிரியான வேகம் நம்மளுடைய தமிழ் நடிகர்கள் கிட்ட இல்லாம போறதுக்கான காரணம் என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் உள்ள முக்கியமான கதாநாயகர்களுடைய வியாபாரம் இருக்கு, அது மிகப்பெரிய வியாபாரம். அதனால இவருடைய படங்களை எல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரையோ வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. குறைந்தது 6 மாத கால இடைவெளி இருந்தால் தான் இவங்க படங்க நல்ல வசூலை பண்ணும். அதன் காரணமாகத்தான் படத்துக்கு படம் மிகப்பெரிய இடைவெளியை இந்த கதாநாயகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். பொதுவாக ஒரு படத்தினுடைய கலெக்ஷனை மக்கள் மத்தியில் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. எதையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது தானே நம்முடைய இயல்பு. இங்கே உள்ள பல தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா அந்த படத்திலே நடித்துள்ள கதாநாயகர்கள் அந்த படத்தை இயக்கிய இயக்குநர்களை திருப்தி பண்ணுறதுக்காகவே இது போன்ற பொய்களை சொல்கிறார்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு பல முறை ஏற்பட்டது உண்டு. ஸ்மால் டவுன் மிஸ்ட்ரி திரைப்படங்கள் எப்படி ஹாலிவுட்ல பிரபலமோ அதே மாதிரி தமிழ் திரையுலகத்திலும் பிரபலமான ஒரு ஜானர். 60லிருந்து 90 வரைக்கும் வெளியான துணிவே துணை, யார் நீ, ஊமை வழிகள் மாதிரியான திரைப்படங்கள் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அப்படி இருந்தாலும் தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு அதை முற்றிலுமா தவிர்த்துட்டு அதை கையில எடுக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களே, இதுக்கான காரணம் என்ன? தெலுங்கு திரையுலகத்துல இன்ன வரைக்கும் அந்த ஜானர்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ் திரையுலகத்தினர் அதை ட்ரை கூட பண்றது இல்லையே. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா படைப்பாளிகளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட படங்களை அறவே அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரியான கதை அமையாதனால தான் அப்படிப்பட்ட படங்களை எடுக்கலை. நீங்கள் குறிப்பிட்டுள்ள மாதிரி படங்கள் எந்த நேரமும் தமிழ் சினிமாவில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவில் உள்ள ரசிகர்களும் தமிழ் சினிமாவில் உள்ள படைப்பாளிகளும் சேர்ந்து கொண்டாடி ஒரு திரைப்படம் தான் காக்கா முட்டை திரைப்படம். அந்த படத்தினுடைய இயக்குனரான மணிகண்டன் அந்த படத்தை இயக்குவதற்கு முன்னாலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தார் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா உங்கள் கண்ணில் இரத்த கண்ணீர் வர ஆரம்பித்துவிடும். அந்த கதையை அவர் சொல்லாத தயாரிப்பாளரே இல்லை என்கின்ற அளவுக்கு பல தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை ஆரம்பத்தில் சொன்னவர் தான் மணிகண்டன். அவங்களில் பல பேர் இந்த கதையை கேட்டுட்டு கதை நல்லா இருக்குது, சிறுகதையாக எழுதிங்கன்னா நல்லாயிருக்கும்,
ஆனால் படமாக எப்படி இது எடுக்கிறது என்று அவரிடமே கேட்டிருக்கிறார். இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் கேட்டு மணிகண்டன் நொந்து போயிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை எடுக்க முன்வந்தார். கதைக்கும் படத்தை இயக்குவதற்கும் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்வதற்கும் மணிகண்டனுக்கு சம்பளம் 5 ரூபாய். மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை திரையில் பார்த்தால் போதும் என்ற எண்ணத்தில் இருந்தவர் அவர். அதனால் சம்பளத்தை பற்றிலாம் பேசாமல் அந்த 5 ரூபாய் சம்பளத்துக்கு ஒத்துக்கொண்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த தயாரிப்பாளர் மணிகண்டன்கிட்ட, இந்த படத்தில் கொஞ்சம் காதல் காட்சிகள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னேன்ல, அதுக்கு பதில் 30 லட்ச ரூபா கூட சம்பளம் தரேன், காதல் காட்சிகள்லாம் சேர்த்து பண்ணோம்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று சொல்லியிருக்கிறார். தன்னுடைய படத்தினுடைய கதையை கெடுக்க விரும்பாத மணிகண்டன் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நாம் எழுதின கதையை நாமே கெடுத்து விடக்கூடாது என்பது தான். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அவருக்கு அடைக்கலம் தந்தவர்கள் தான் வெற்றிமாறனும் நடிகர் தனுஷ். அவங்க 2 பேருடைய முயற்சியில் தான் காக்கா முட்டை என்ற திரைப்படத்தை மணிகண்டன் எந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக அந்த படம் உருவாக வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக நம்ம பார்க்க முடிந்தது. அடுத்த சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் ஜான் மகேந்திரன். ஜான் மகேந்திரனுக்கு சினிமா மேலே ஆர்வம் வந்ததுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு சினிமாக்காரர் இருந்தது தான் காரணமா? டெஃபினட்டாக பல படங்கள் வந்து வேற ஆங்கிள் அப்ரோச் பண்ணிப்பேன். முள்ளு மலருமே சார் அது ஒரு அன்யூஷுவல் ஆங்கிள் அப்ரோச் பண்ணாங்க. எனக்கு வந்து இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கான்றது தூக்கி வரி போட்டுச்சு சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு அண்ணன் தங்கை பாசத்தில் சிறந்த படம் பாசம் மலரா முள்ளு மலரா அப்படின்னு வச்சிருக்கேன் சார். நீங்கள் வந்து தலைமை தாங்க எபிசோடு. நீங்கள் அப்பாவுடைய படப்பிடிப்பு எப்போ முதல்ல பார்த்தீங்க? உதிரிப்புகள் சார் காரமடையில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த அழகிய கண்ணி சாங் வந்து ஊட்டியில் எடுத்தாங்க. மற்றபடி அப்பா ஜென்ரலாக சார் சினிமா வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க சார். அப்படியா? அந்த படம் நல்லா ஓடுதாமே இந்த பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.